அனைவருக்கும் வணக்கம். அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் இன்று செப்டம்பர் 18ஆம் தேதியை காணுகிறோம். இந்த செப்டம்பர் 18ஆம் தேதி அகத்தவம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நாம் தமிழில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் ஜேம்ஸ் ஆலன் தொகுத்து வகுத்த அந்த புக் ஆஃப் மெடிடேஷன் என்ற ஆங்கில நூலிலிருந்து செப்டம்பர் 18ஆம் தேதி அவர் குறிப்பிட்ட அந்த நூலில் ஒரு சொல்லில் கூற வேண்டும் என்றால் அழியாதவை என்று கூறலாம். பிறவியில் மரணம் ஒரு மனிதனுக்கு ஒருபோதும் அழியாமையை வழங்காது. பிறவியில் மரணம் ஒரு மனிதனுக்கு ஒருபோதும் அழியாமையை வழங்காது. நிலையான மற்றும் மாறாத கடந்து செல்லும் நிகழ்வுகள் மற்றும் உணர்வுகளால் பாதிக்கப்படாத உணர்வு நிலைக்கு உயர்ந்து கால எல்லைகளிலிருந்து தன்னை பிரித்துக் கொண்டவனே அழியாத மனிதன் என்று தமிழில் கூறலாம். அவர் கூறிய அந்த கருத்தாக்கத்தினை செப்டம்பர் 18ஆம் தேதி கூறிய கருத்தாக்கத்தை தமிழில் கூறலாம். அழியாத மனிதன் தன்னை முழுவதுமாக உடைமையாக்குகிறான். பிறவியில் மரணம் ஒரு மனிதனுக்கு ஒருபோதும் அழியாமையை வழங்காது. அழியாதவை என்ற அந்த கூற்றோடு நிலையான மற்றும் மாறாத கடந்து செல்லும் நிகழ்வு மற்றும் உணர்வுகளால் பாதிக்கப்படாத உணர்வு நிலைக்கு உயர்ந்து கால எல்லைகளில் தன்னை பிரித்துக் கொண்டவனை அழியாத மனிதன் என இந்த அழியாதவை என்று ஒரு சொல்லி நாம் கூறுகிறோம். அவற்றை ஆங்கிலத்தில் கூற வேண்டும் என்றால் what he says on September 18th, immortals in single words, inactive maintenance moments of reinstall the actionable system. Inactive maintenance moments of reinstall the actionable system. The death of the body can never bestow upon a man immortality. So mortality is very a part of every human being, every living things. So immortal man is he who detached himself from the things of time by having ascended into that state of consciousness which is fixed and unvariable and is not affected by passing events and sensations. So the immortal man is full possession of himself. What he says on September 18th in single words, we can say inactive maintenance moments of reinstall the actionable system in acoustic manner. அழியாதவை என்று நாம் கருதுவது அழிந்துவிடும், மரணம் எப்பொழுதும் ஒரு மனிதனுக்கு நிகழும் என கூறி இந்த அழியாத மனிதன் தன்னை முழுவதுமாக உடைமையாக்கிக் கொள்கிறவன் அழியாத மனிதன் என்று நாம் அழியாதவை என்று ஒரு சொல்லி கூறுகிறோம். ஒருபோதும் ஒரு மனிதனுக்கு பிறவியில் மரணம் ஒருபோதும் அழியாமையை வழங்காது என கூறி செப்டம்பர் 18ஆம் தேதி பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.